அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரம்லாம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இது கருந்தேக்கு, இது விழா மரம். இப்போ தான் இந்த விழா மரம் முளைச்சிட்ருக்கு. அடுத்து உங்களுக்கு வேப்ப மரம் காட்டுறேன். இதுதான் வேப்ப மரம். இது எங்கள் வீட்டில் உள்ள வேப்ப மரம். அடுத்து இங்கே ஒரு இது இருக்கும். இங்கே ஒரு சாதா தேக்கு. இது நம்ம எப்பொழுதும் பார்க்குறதுக்கு மக்கள்லாம். ஆமாம். அடுத்து இங்கே ஒரு கருந்தேக்கு இருக்கும். இலையை காட்டு. இது ஒரு கருந்தேக்கு. அடுத்து இதுவும் ஒரு சாதா தேக்குன்னு நினைக்கிறேன். அப்பா இது என்ன தேக்கு? நம்ம எப்பொழுதும் உள்ள தேக்கு தான் இது. ஓகே. இது என்னமோ காட்டு செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மருத மரத்தை காட்டு. கும்மில் தேக்கை காட்டு. ஓகே. மருத மரத்துக்கு போயிடுவோம். கும்மில் தேக்கு. கும்மில் தேக்கு அப்புறமா போவோம்ப்பா. பிச்சு இதாக இருக்கே. மருதத்துக்கு போயிட்டான். மருத மரம் இது. இலையெல்லாம் கட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு கும்மில் தேக்கு காட்டுறோம். பக்கத்திலே கல்லி இருக்கும். அடுத்த பனை மரம்லாம் இருக்கும் கொஞ்சம். இதுவும் காட்டுறோம். இதுதான் கள்ளி செடி. இது யாராச்சும் கண் வைக்கக்கூடாதுன்னா இது வைப்பாங்க. இது அடுத்து இங்கே பனை மரம் இருக்குது. அடுத்து இங்கே தான் கும்மில் தேக்கு இருக்குது. கும்மில் தேக்கு இல்லை, இது அமெரிக்கன் தேக்கு. அமெரிக்கன் தேக்கு. கும்மில் தேக்கு அந்த ஊரில் இருக்குது பாரு. கும்மில் தேக்கு அங்கே இருக்குது. இதுதான் கும்மில் தேக்கு. இலையை காட்டு. இலையை இப்போ கொஞ்சமாக தான் வளர்ந்துட்டுருக்கு. மழையெல்லாம் பெய்யலை, அதனால். தேங்காய் தென்னை மரத்தை காட்டு. அடுத்து தென்னை மரம். ஒன்று 5 மரம் இருக்குது எங்கள் வீட்டில். தென்னை மரம் அங்கே ஒன்று இருக்குது. இது இன்னும் காய்க்கலை. இது காய்ச்சிருக்கு. இதில் தேங்காய்லாம் இருக்குது. அடுத்து நம்ம இதுக்கு போயிடலாம். கருவேப்பிலை செடியெலாம் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. அதனால் கருவேப்பிலை செடிக்கு போயிடலாம். இதுதான் கருவேப்பிலை செடி. அடுத்து இது ஒரு கருவேப்பிலை செடி. இதில் பூ பூக்கும், இதுலேயும் பூ பூக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் கருவேப்பிலை செடி தான். இப்போ தான் எலும்பிச்சம்பழம் செடியெலாம் இருக்குது. எங்கள் வீட்டில் ஆடு இருக்கிறதுனால சிலரெல்லாம் கடிச்சிட்டு போயிட்டு. இந்த மாதிரி நீங்களும் மரம்லாம் வளர்த்து இயற்கையான காற்றெல்லாம் சுவாசிங்க. நன்றி.